வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். முன்னாடி ஜூன் 29 அன்றைக்கி வெளியாக இருந்த டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் இப்போதைக்கு ஜூலை 1க்கு மாற்றப்பட்டிருக்கு. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டு ஜூலை 1 வெளியாகும். அதாவது புதன்கிழமை காலையில் வெளிவந்துடும். கிரீவன்ஸ் ரெட்ரஸல், அதாவது குறை தீர்க்கும் நாள் ஜூலை 1லேருந்து ஜூலை 5 வரைக்கும் இருக்குது. கவுன்சிலிங் டேட்ஸ் ஜூலை 1 அன்னைக்கு அறிவிக்கப்பட்டுரும். இப்போ மாணவர்கள்லாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய காலேஜ் ஷார்ட் லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபைனலைஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஜூலை 1 அறிவிப்பு கவனமாக பின்தொடருங்க. கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வெளியான உடனே முழு வீடியோ அனாலிசிஸை நான் வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்கை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஒரே கட் ஆஃப், ஆனால் 2 பேருக்கு 2 விதமான காலேஜஸ் கிடைக்குது. ஒருத்தருக்கு அவர் விரும்பின காலேஜ் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு அதை விட குறைவாக விரும்பின காலேஜ் கிடைக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கட் ஆஃப் காரணம் கிடையாது, சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் தான் காரணம். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறாம ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்க விரும்பின காலேஜை மிஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ முடியும் போது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், ட்ரீம் ரியலிஸ்டிக் சேஃப் ஸ்ட்ராட்டஜியை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதையெல்லாம் ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். நாம் டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்பவே சிம்பிள். சிஸ்டம் எப்போதுமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் தான் செக் பண்ணோம். உங்கள் முதல் சாய்ஸ் அவைலபிளாக இருந்தால் அதுவே அலாட் ஆகிடும். அவைலபிள் இல்லைன்னா அடுத்த சாய்ஸ், அதுவும் இல்லைன்னா அடுத்தது, இப்படி போய்கிட்டே இருக்கும். முதல் அவைலபிள் சீட் கிடைக்கிற இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், ஆர்டர் இஸ் எவ்ரிதிங். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். இது 2025 ஆண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஒரு சாம்பிள் ஷீட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ண சாம்பிள் ஃபார்ம் தான் இது. இந்த ஃபார்மில் சாய்ஸ் 1 அவங்களுக்கு ஓசியில் இருக்கான பார்க்கும் கம்ப்யூட்டர், இல்லை அப்படின்னா பிசியில் இருக்கான பார்க்கும். அதுவும் இல்லைன்னா சாய்ஸ் 2, ஓகே சீட் இல்லையா, சாய்ஸ் 3 சீட் இருக்கா, சிஸ்டம் உடனே அதை அலாட் பண்ணிடும். சாய்ஸ் 4, சாய்ஸ் 5 இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் மேலே இருக்கும் ஆர்டர் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது மித் வர்சஸ் ஃபேக்ட். இதுதான் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக கேட்கப்படும் கொஸ்டின். பிஎஸ்ஜியை ஃபஸ்ட்டு போட்டேன், கிடைக்கலன்னா அடுத்த சாய்ஸ் போயிடுமா? உங்களுக்கான பதில் இல்லை, இது ஒரு மித்து. டிஎன்இஏ ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் சாய்ஸுக்கு மூவ் ஆகும். அதனால் ட்ரீம் காலேஜஸை ஃபஸ்ட்டு வைக்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ட்ரீம் காலேஜை ஃபஸ்ட்டு போட்டதுனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் லூஸ் பண்ணவே மாட்டீங்க. சரி, இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு ஒன்றா பார்த்துடலாம். மிஸ்டேக் நம்பர் 1, அதாவது 20 இல்லாட்டி 30 சாய்ஸ் மட்டுமே போட்டு நிறுத்திக்கிறது. எவ்வளோ நல்ல கட் ஆஃபாக இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் வந்தால் பேக்கப் இருக்காது. மேக்ஸிமம் ரிலிவெண்ட் சாய்ஸஸை ஃபில் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 2, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டை காப்பி பண்ணாதீங்க. அவரோட இன்ட்ரெஸ்ட் வேறு, ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸ் வேறு, லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் வேறு, கேரியர் கோல் வேறு. உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டாக தான் இருக்கணும். மிஸ்டேக் நம்பர் 3, இந்த மிஸ்டேக் ரொம்பவே காமன். இந்த காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனால் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அப்படி கிடையாது. கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு எந்த காலேஜ் அதிகமாக பிடிக்கும், அந்த ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும். அதாவது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை தான் ஃபஸ்ட் வைக்கணும், சான்ஸ் அப்புறம் தான் வைக்கணும். இது வரைக்கும் நம்ம பிளானிங் மிஸ்டேக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 4, எல்லோருமே சிஎஸ்சி தான் வேணும்னு போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படி முடிவு பண்ணாதீங்க. பிரான்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஃப்யூச்சர் கேரியர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதை பார்த்து டிசைட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட்டு. ட்ரீம் இல்லை, ரியலிஸ்டிக் இல்லை, சேஃப் இல்லை, இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் லிஸ்ட்டை பில்ட் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 6, காலேஜ் கோட் செக் பண்ணாமல் சப்மிட் பண்ணாதீங்க. சிமிலர் நேம் இருக்கும் காலேஜஸ் நிறைய இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா அதை பாருங்கள். ஒரு டிஜிட் மிஸ்டேக் கூட வேறு காலேஜ் அலர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. இப்போ ஃபைனல் லாக்கிங் மிஸ்டேக்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 7, போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப 16 காலேஜஸ் இந்த வருஷம் டிஎன்இஏ 2026 பார்ட்டிசிபேட் பண்ணலை.
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு எஸ்எஸ்என் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் அது டிஎன்ஏ லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ அந்த காலேஜை நீங்கள் பிளான் பண்ணாதீங்க, உங்களுக்கு லிஸ்ட்லேயும் அது காட்டாது. மிஸ்டேக் நம்பர் 8, நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்ப 2025 கட் ஆஃபில் என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய லிஸ்ட் வந்துட்டு 2023, 2024, 2025 இது எல்லாத்தோடைய ட்ரெண்டை பார்த்து தான் முடிவு பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 9, ஃபீ, ஹாஸ்டல், டிஸ்டன்ஸ் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணாமல் உங்களுடைய சீட் லிஸ்ட்டை லாக் பண்ணாதீங்க. அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. சரி, இப்போ உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுக்குறேன். இது ரொம்பவே முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப். ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற காலேஜ், அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற காலேஜ். இது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், ஆனால் சான்ஸ் இருக்குது. இதனால தான் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரியலிஸ்டிக், இந்த கேட்டகரி தான் உங்கள் லிஸ்ட்டில் மெஜாரிட்டியாக இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் அதிக சாய்ஸஸ் இருக்கணும். இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. மூணாவதாக பார்க்குறது சேஃப். சேஃப்னா ஒஸ்ட் கேஸ் பேக்கப். எல்லாமே மிஸ் ஆனால் கூட சீட் செக்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃப் லிஸ்ட் வச்சே ஆகணும். சரி, இப்போ அலோகேஷனை பற்றி பார்த்துடலாம். ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, 20% காலேஜஸை நீங்கள் ட்ரீம் லிஸ்ட்டில் வச்சே ஆகணும். 60% காலேஜஸை நீங்கள் ரியலிஸ்டிக் லிஸ்ட்டில் வச்சே ஆகணும். 20% வந்து சேஃப் லிஸ்ட்டில் வச்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 100 காலேஜஸை உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் 20 காலேஜஸ் ட்ரீமுக்கும், 60 காலேஜஸ் ரியலிஸ்டிக்குக்கும், 20 காலேஜ், கடைசி 20 காலேஜ் சேஃப் லிஸ்ட்லேயும் வைக்கணும். ஆனால் இது ஃபிக்ஸ்டு ஃபார்முலா கிடையாது. உங்கள் கட் ஆஃப், கம்யூனிட்டி, பிரான்ச், ரிஸ்க் எடுத்துக்கிற கான்ஃபிடன்ஸ் இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் மாறலாம். இப்போ இதெல்லாம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். பிஏ ஸ்டூடெண்ட் 180 கட் ஆஃப், இதுதான் நம்ம லைவ் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிடிக்டர் என்ன சஜஸ்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் jinsights.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். எனக்கு ப்ரிடிக்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜே காம்பஸ், இதுதான் அந்த பேஜோட பேர். முதல்ல என்னுடைய கட் ஆஃபை என்ட்ரு பண்ணுறேன், கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுறேன், பிரான்ச் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. முதல்ல ட்ரீம் கேட்டகரி வந்திருக்கு. நல்லா பாருங்கள், மேலே இருக்கிற லிஸ்ட் வந்து ட்ரீம் கேட்டகரி. ரெண்டாவது, இதில் இருந்து சில சாய்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ரியலிஸ்டிக் கேட்டகரி. இந்த செக்ஷன் தான் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு வந்துடுது. இதில் இருந்து மேக்ஸிமம் சாய்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியில் இருக்கிறது சேஃப் ஆப்ஷன். இதை நீங்கள் பேக்கப்பாக வச்சுக்கலாம். இப்போ சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். இது ஒரு ஆக்சுவல் 2025 சாய்ஸ் லிஸ்ட். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் 248 காலேஜஸ் இருக்குது. ஒரே காலேஜ் மட்டும் கிடையாது, ஒரே பிரான்ச் மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் காலேஜஸ், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ், அதுவும் ப்ரியாரிட்டி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நல்ல சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 10 சாய்ஸ் இல்லை, 20 சாய்ஸ் இல்லை, நூற்றுக்கணக்கான ரிலிவெண்ட் சாய்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதனால தான் குவான்டிட்டி மட்டும் முக்கியம் கிடையாது, கரெக்ட் ஆர்டர் முக்கியம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரிடிக்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜே இன்சைட்டோட சாய்ஸ் ப்ரிடிக்டரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிடிக்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும். கட் ஆஃப் என்ட்ரு பண்ணுங்கள், கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுங்கள், பிரான்ச் ஃபில்டரை அப்ளை பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டத்தில் இது ஒரு எக்ஸல் ஷீட்டாவோ இல்லாட்டி சிஎஸ்வி ஷீட்டாவோ இதாகிக்கணும். இதை நீங்கள் கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய கூகுள் ட்ரைவில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கூகுள் ட்ரைவில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா sheets.google.com அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை
ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி பில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபைனல் செக்லிஸ்ட் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ண காலேஜோட கோட் சரியா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, பிரான்ச் கோட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது, உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரீம் காலேஜஸ் இருக்கா, ரியலிஸ்டிக் காலேஜஸ் போதுமான அளவுக்கு இருக்கா, சேஃப் காலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். இந்தந்த காலேஜஸ்லாம் நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், இதெல்லாம் ஓகேவா அப்படின்னா கலந்து முடிவு பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த காலேஜுக்கு நீங்கள் கட்டப்போகிற ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஒருவேளை ஹாஸ்டலில் சேர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும், அதற்கான ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்து அந்த காலேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த செக்லிஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லாக் பண்ணணும். சரி, இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கட் ஆஃப் பாசிபிள் காலேஜஸை மட்டும்தான் சொல்லும், ஆனால் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தான் எந்த காலேஜ் ஆக்சுவலாக கிடைக்கும்னு முடிவு பண்ணோம். அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, சாய்ஸ் லிஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக ஜே இன்சைட்ஸ் டிஎன்இஏ காம்பஸ் ப்ரெடிக்டர் அப்படிங்கிற டூலையும், காலேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற டூலையும், ஏஐ கம்பேனியன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த லாகினும் பண்ண தேவையில்லை, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிஎன்இஏ 2026 கவுன்சிலிங் தொடர்பான டேட்டா ட்ரிவன் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.